Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க சொல்லகராதி, அதாவது அழகு ரெண்டு இலக்கணத்துல ரெண்டாவது அழகு தான் பார்க்க போறோம். நம்ம முதல் அழகு ஃபுல்லா முடிச்சிட்டோம். ரெண்டாவது அழகுல என்ன இருக்குன்னா சொல்லகராதி. அந்த சொல்ல அகராதியில என்னென்னலாம் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் 4 பார்ட் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எதிர்ச்சொல், ரெண்டாவது ஓரெழுத்து ஒரு மொழி, அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல், அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இப்ப இதுல நம்ம ஏற்கனவே இந்த வீடியோல நம்ம வகுப்பெல்லாம் போட்டுட்டோம். எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, பொருந்தா சொல்லை கண்டறிதல், இது எல்லாமே நம்ம இந்த வகுப்பெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இந்த வகுப்போடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்து படிச்சிருங்க. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்தல்னா என்ன அப்படின்னா, சொற்கள் மாறி மாறி இருக்கும். அதை நம்ம சரியா கரெக்டான வரிசைப்படி நம்ம எழுத போறோம். அந்த அகர வரிசைப்படி சரியா எழுத போறோம். இப்ப பாருங்க, இப்ப இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் காஞாச்சா தெரிஞ்சா போதும். க ஞ ச ஞ த ந த ந ப ம ய ர ல வ சரியா? இது உயிர்மை எழுத்துக்கள். அடுத்து உயிர் எழுத்துக்கள். இது ரெண்டு வரிசை நம்ம தரவா தெரிஞ்சாலே போதும். இந்த அகர வரிசை எத்தனை கொஸ்டின் நம்ம கரெக்டா கிளிக் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம் இருக்கு இல்லையா? இப்ப நவரத்தினங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இதை எப்படி எழுதணும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் இந்த மெய்யெழுத்துக்கள், இந்த காஞாச்சா வரிசையை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து இருக்குது நமக்கு? க. அப்ப கா வரிசையில எது ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்டா எடுத்து எழுதிக்கணும். இப்ப கோமேதகம் அப்படிங்கிறது என்ன? கா வரிசை. அப்ப அதுதான் முதல்ல வரும் நமக்கு, கோமேதகம். அடுத்து ஞா வரிசையில எதுவுமே இல்லை நமக்கு. அடுத்து சா வரிசை இருக்கா? இல்ல. அடுத்து தா வரிசையில இருக்கா? தா வரிசையும் இல்ல. அடுத்து இருக்கிறது நாவரிசை. நாவரிசையில இருக்கு பாருங்க, நீலம் இருக்கா? அடுத்து அப்ப நம்ம எழுத போறது நீலம். அடுத்து பா வரிசையில இருக்கான்னு பாருங்க. பாதான் இருக்கணும் இல்ல, அந்த வரிசையில எல்லாமே. இப்ப பாதான் இன்னும் இல்ல. காவரிசை கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவ், இந்த வரிசைகளை எந்த சொல் வேணாலும் வரலாம் நமக்கு. அதே மாதிரி நா வரிசை. இப்ப அடுத்து பார்க்க போறது நமக்கு பா வரிசையில ஏதாவது சொற்கள் இருக்கான்னு சொல் இருக்கான்னு பாருங்க. பா வரிசையில ரெண்டு இருக்கு, பவளம், புஷ்பராகம் இருக்கு. அப்ப ரெண்டுமே பா வரிசை தான். எதை முதல்ல எழுதணும்னா, நமக்கு பாப்பா வரிசையில எது முதல்ல இருக்கு? பாப்பா, பி பி, பூ பூ, பே பே, பை, போ போ, பவ் இல்லையா? அதுல முதல்ல வர்றது நமக்கு பா. அப்ப பவளம் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். பவளம். அடுத்து இருக்கிறது பூ, அதனால அதை அடுத்து எழுதணும். புஷ்பராகம். சரியா? அடுத்து பாருங்க, பாவரிசை முடிஞ்சிருச்சு. அடுத்து மாவரிசையில இருக்கான்னு பாருங்க. இருக்கு, மாணிக்கம் இருக்கு, முத்து இருக்கு, அடுத்து மரகதம் இருக்கு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் எது எழுதணும்? நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. முதல்ல இருக்கிறது ம, அதுக்கப்புறம் மா, அதுக்கப்புறம் இருக்கிறது மு. ஃபர்ஸ்ட் மரகதம். அடுத்து 6th ஒன்னு எதை எழுத போறோம்? மாணிக்கம். நெக்ஸ்ட் முத்து. சரி, புரிஞ்சிச்சோமா? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது அகர வரிசை. அடுத்து பாருங்க, 8 பாவரிசை மாவரிசை கண்டுபிடிச்சு எழுதியாச்சு. அடுத்து நமக்கு மீதி இருக்கிறது வைரமும் வைடூரியமும் தான். அப்ப ரெண்டுமே வயல இருக்கு. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேல உள்ளது மா ஒன்றுக்கு மூணுக்கு ஈஸியா எழுதியாச்சு.
இதுவும் வயிறா இருக்கு, இதுவும் வயிறா இருக்கு. அப்ப எதை ஃபர்ஸ்ட்ல எழுதுறதுன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த எழுத்த பாருங்க. இங்க டா வரிசை இருக்கு, இங்க ரா வரிசை இருக்கு. அப்ப டா வரிசை முதல்ல வருமா, ரா வரிசை முதல்ல வருமான்னு பார்க்கணும். அப்ப ஞாட்டா, அதுக்கப்புறம் தான் நமக்கு எங்க வருது, ரா வருது இல்லையா? அப்ப டா வைடூரியம் தான் நமக்கு இங்க ஃபர்ஸ்ட்ல வரணும். வைடூரியம். அடுத்து 9வது வரிசையா இருக்கிறது வைரம். அவ்வளவுதாமா, ஈஸியா இருக்கா? இப்ப அடுத்த ஒரு 2-3 நம்ம எழுதி பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும். இப்ப அடுத்து பாருங்க, பெண்கள், பாரதம், பீலி, புதுமை, பேருந்து, பூமி, பொதுக்கூட்டம், பையன், போக்குவரத்து, பின்னிரவு. பின் நிறவு, அதாவது பின் இரவு. இப்ப பாருங்க, இது எல்லாமே பாப்பா வரிசையிலவா இருக்கு. அப்ப நம்ம 2வது எழுத்தை நம்ம பார்த்துக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன, பாப்பா வரிசையில ஃபர்ஸ்ட் பா எழுதணுமா? ப, பா, பி, பி, பு, பூ, பே, பே, பை, போ, போ, பௌ. இதுதான் நம்மளுடைய பாப்பா வரிசை உள்ள எழுத்துக்கள். இப்ப இந்த ஆர்டர் படி நம்ம எழுத போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எதை எழுதணும்? பாவுல இருக்கான்னு பாருங்க, இல்ல. அடுத்து 2வது பா இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அப்ப இதுதான் ஃபர்ஸ்டா எழுதணும், பாரதம். அடுத்து பாருங்க, பி இருக்கான்னு பாருங்க, பி இல்ல. அடுத்து பி இருக்கு, இது இருக்கு, பீலி 2வதா எழுதணும். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்கு, பூ. பூ இருக்கா, இருக்கு, புதுமை. அடுத்து பாருங்க, அடுத்து பூக்கிறது, பூ வருதா, அப்ப பூ, பூமி. அடுத்து என்ன எழுதணும், பூக்கு அடுத்து என்ன, பே. பேய் இருக்கான்னு பாருங்க, பே இருக்கு, பெண்கள். பெண்கள் நம்பர் போடணும்னு கூட இல்ல, சும்மா உங்களுக்கு தெரியுமே நம்பர் போட்டேன், பெண்கள். அடுத்து பாருங்கம்மா, என்ன, பே, பெண்கள் எழுதியாச்சு. அடுத்து பே இருக்கான்னு பாருங்க, பே, பேருந்து. அடுத்து பாருங்க 7th ஒண்ணு, பேவுக்கு அடுத்து என்ன வரணும், பை. பை இருக்கா, பையன் இருக்கு, பையன். அடுத்து பை, அடுத்து போ, பொதுக்கூட்டம், பொதுக்கூட்டம். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன, போ, போக்குவரத்து. 9வதா வர்றது போக்குவரத்து, போக்குவரத்து. அடுத்து பி, பின்னிரவு இருக்குமா, சாரி மாட்டேன், பின்னிரவு. இங்க என்ன, இதுக்கு முன்னாடி என்ன வரணும், பாரதத்துக்கு அடுத்து 2வதா இருக்கிறது பின்னிரவு. சரியா? பாருங்க, ப, அடுத்து பி, அடுத்து பி வந்துருக்கு, அடுத்து பூ இருக்கு, அடுத்து பூ இருக்கு, அடுத்து பே, பே, பை, போ, போ, எல்லாமே வந்துருச்சா? அவ்வளவுதான். சரியா? இந்த இடத்துல பின்னிரவை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். சரியா? அடுத்து பாருங்க, இது அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியாக. இது வந்து பாப்பா வரிசையில, அதாவது ஆர்டரா கரெக்டா பா, பா, பி, பி, பூ, பூ முதல் எழுத்தை வச்சு நம்ம ஈஸியா எடுத்து எழுதிடலாம். இதுல பாருங்க, எல்லாமே முதல் எழுத்து கரெக்டா இருக்குதுங்க. யாமம், யாப்பு, யானர், யவனர். இப்ப இதுல வந்து எதை எழுதுங்க, ஃபர்ஸ்ட் யவனர் இருந்ததை நீங்க எழுதுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இது ஏ இருக்குது, யவனர்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் எழுதிடலாம். அடுத்து இருக்கிறது எல்லாத்துலயுமே யா தான் இருக்கு. அப்ப 3த்துலயும் எதை எடுக்கணும்னா 2வதா இருக்கிற எழுத்து எது ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு பாருங்க. ந தான் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா, இந்த எழுத்து. அடுத்து என்ன இருக்குது,
யானர். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, மாவா பாவரிசையா, மாவரிசையா பாவரிசையான்னு பார்க்கணும். பாவரிசை தான் நமக்கு முதல்ல வரும். அப்ப யாப்பு, அதுக்கடுத்து யாமம். அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி ஒரே வரிசையா இருந்தாலும் நமக்கு முதல் எழுத்து மாறி மாறி இருக்குது. அதனால அழகா நீங்க ஆர்டரா எடுத்து எழுதுவீங்க. இதுல முதல் எழுத்து ஒன்னா இருந்துச்சுன்னா, எல்லாத்துலயுமே முதல் எழுத்து ஒன்னா இருக்குன்னு வச்சுங்க, முதல் வரிசை முதல் எழுத்து ஒரே வரிசையில வந்துச்சுன்னா, அடுத்து ரெண்டாவதா இருக்கிற எழுத்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுல எது முதல்ல வருதோ அந்த ஆர்டர் படி எழுதணும். சரியா? அடுத்து பாருங்க, பூனை, தையல், தேனி, ஓணம். இதுல பாருங்களேன், உயிர்மை எழுத்துக்களும் இருக்குது முதல் எழுத்தா, உயிர் எழுத்துக்களும் முதல் எழுத்தா வந்திருக்குது. அப்போ இந்த மாதிரி கலந்து வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் எதை எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்களை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்களை எழுதணும். இப்ப நமக்கு உயிர் எழுத்துக்கள்ல முதல்ல இருக்கிறது எது? ஆசிரியர். ஆசிரியர். அடுத்து ஓணான். வேற ஏதாவது உயிர் எழுத்துக்கள் இருக்கான்னு பாருங்க. இல்ல, அவ்வளவுதான், ஓணான். அவ்வளவுதான், உயிர் எழுத்துக்கள் நம்ம எழுதி முடிச்சாச்சு. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள்ல முதல் வரிசையில இருந்து ஃபர்ஸ்ட் அதே மாதிரி காக்கா வரிசையில இருந்து பார்த்துட்டு வாங்க. இப்ப இங்க பா வரிசை இருக்கு, இங்க கா வரிசை, இதுவும் கா வரிசை, அடுத்து மா வரிசை, கா வரிசை இங்க இருக்கு பாருங்க. கிளின்னு இருக்கா, அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் கிளி. கா வரிசை எழுதியாச்சு. அடுத்து உள்ளதுல எது முன்னாடி இருக்குன்னு பாருங்க. பூ, தை. அது காவரிசைக்கு அடுத்து நமக்கு இருக்கிறது தாவரிசை தான். தாவரிசையில ரெண்டு இருக்கு பாருங்க, தேனி, தையல் இருக்கு இல்லையா? அப்ப முதல்ல நமக்கு வர்றது எது? தையல், தேனி ரெண்டுமே தாவரிசை. அதுக்கு அடுத்து இருக்கிறது எதுன்னு பாருங்க. இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப தேனி, அதாவது ஆனாவன வரிசையில தேங்கிறது ஏ வரிசை, தைங்கிறது ஐ வரிசை. அப்ப எது நமக்கு முன்னாடி வருது? தேதான் இல்லையா? ஏ. ஆனாவன எழுதும்போது பாருங்க, ஆ, ஆ, இ, உ, ஏ, ஐ. ஏக்கு அப்புறம் தான் நமக்கு ஐ வருது. அப்போ நமக்கு தேனி தான் அடுத்து எழுதணும். தேனி. அடுத்து என்ன இருக்குது? தையல். அது முடிஞ்சிருச்சு. அடுத்து மீதி இருக்கிறது என்னென்ன இருக்குன்னு பாருங்க. பாவரிசைக்கு அப்புறம் தான் நமக்கு மாவரிசை வரும். அதனால பாவரிசையை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. பாவரிசையில பழம் ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் பூனை. பழம் எழுதியாச்சு, பூனையும் எழுதியாச்சு. அப்ப மீதி இருக்கிறது என்ன இருக்குன்னு பாருங்க. மாவரிசை மனிதன், மாணவன், மான். அவ்வளவுதான் இருக்குது. இப்ப மனிதன் எழுதியவன், ஏன்னா அது ஃபர்ஸ்ட் மாவரிசையில மா வந்திருக்குது, அதனால மனிதன் எழுதிதான். குரில் மா வந்திருக்குதா, மனிதன். அடுத்து ரெண்டுமே நெடில் மா வந்திருக்குது. அப்ப எதை ஃபர்ஸ்ட் எழுதுறது? இது குட்டியா இருக்குது அதனால இதை முன்னாடி எடுத்து எழுதலாம் அப்படின்னா அது கிடையாது. எப்படின்னா, ரெண்டாவதா இருக்கிற இடத்துல எது முதல்ல இருக்குன்னு பார்க்கணும். இந்த பாருங்க, இது டன்னகர நா இருக்கு, இங்க ரன்னகர நா இருக்கு. அப்ப டன்னகர நா தான் நமக்கு ஃபர்ஸ்ட்ல வரும். அப்ப மாணவன். அடுத்து மான். சரியாமா? அவ்வளவுதாம்மா. அகர வரிசைப்படி எடுத்து சீர் செய்தல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்ம மார்க் கரெக்டா அட்டன் பண்ணிடுறோம். சரியா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டுல எழுதி பாருங்க. குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல். உடனே இது எனக்கு தெரியும், இது வந்து ஐவகை நிலங்கள்ல வர்றது, அதனால ஃபர்ஸ்ட் வர்றது குறிஞ்சி, அப்புறம் முல்லை, அப்புறம் மருதம், அடுத்து நெய்தல், அடுத்து லாஸ்ட்ல பாலை அப்படின்னு எழுதக்கூடாது. இதுல நம்ம அக்கறை வரிசைப்படிதான் நம்ம எழுதணும். அடுத்து பாருங்க, அதே மாதிரி வெள்ளி, புதன், திங்கள், செவ்வாய்னா இது என்ன கிழமைகள்லாம் மாறி மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங்கள், அப்புறம் செவ்வாய், அப்புறம் புதன், வியாழன்னு எழுதக்கூடாது. இதையும் நம்ம என்ன செய்யணும்? அகர வரிசைப்படிதான் எழுதணும். அடுத்து பாருங்க, மீன், இசை, முன்னீர், மேடு பள்ளம், மனத்துயர், மொழிபெயர்ப்பு. இது மூணுமே உங்களுக்கான ஹோம்ஒர்க். வீட்டில் எழுதி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.